வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலமாக கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அரிய வகை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றும் நிறைய தகவல்களை பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்பாக எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் எஸ் கணேசன் அவர்கள் ஆங்கில பாடம் எடுப்பதை இன்று பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம எளிதாக ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி அப்படின்றத பத்தி தொடர்ச்சியா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல முதல் கட்டமாக நாம ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணும் பொழுது நவுனோட வெர்பு சேர்ந்து டைரக்டா சேர்ந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சில நேரத்துல அந்த மாதிரி நவுனோட வெர்பு நேரடியா சேராது. அந்த நவுனுக்கும் வெர்புக்கும் நடுவுல ஒரு ஹெல்பிங் வெர்ப் வரும் அப்படிங்கறத பத்தியும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஹெல்பிங் வெர்ப் அப்படி என்பது பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப், ஹாவ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அண்ட் டூ ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்னு 3 விதம் இருக்கு அப்படிங்கறதையும் ஏற்கனவே பார்த்தோம். இது மாத்திரமல்ல, ஒரு நவுனோட ஒரு வெர்ப் சேரும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் த பாய் கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். ஏன் எஸ் போட்டு பேசுறோம்? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ் வரும் பொழுது அந்த வெர்போட எஸ் போட்டு சேர்க்கணும். சோ த பாய் கோஸ் டு ஸ்கூல் என்பதை பத்தி நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதை பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் எப்படி நெகட்டிவா பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். த பாய் கோஸ் என்பதை இந்த கோஸ் என்ற எஸ் ஆடட் வெர்பை 2ஆக பிரிக்கின்றேன். எப்படி பிரிக்கிறேன்? டஸ் பிளஸ் கோ என்று பிரிக்கின்றேன். இந்த டஸ் பிளஸ் கோ என்று பிரித்த பிறகு நான் நெகட்டிவா மாற்றுவதற்கு அந்த பிளஸ் வர்ற இடத்துல நாட் போட்டோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடும். The boy goes to school, goes does plus go என்று பிரிக்கின்றேன். The boy does not go to school அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கேள்வி கேட்கிறது. ஏன்னா நம்ம லைஃப்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா பேசிட்டு போறது இல்ல. சில நேரம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வருது. மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம். எப்படி கேள்வி கேட்கிறோம்? அந்த கேள்விக்கு எஸ் அல்லது நோ பதில் வர்ற மாதிரி கேள்வி கேட்கிறோம், அல்லது கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா போடுற மாதிரி WH வேர்ட்ஸ் போட்டு வாட், வேர், வென், ஹூ, ஹூம், விச் என்று போட்டு கேள்வி கேட்கின்றோம். அப்ப கேள்வி கேட்கவும் தெரியணும், அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவும் தெரியணும். அப்பதான் நம்ம இங்கிலீஷ்ல நம்மளுடைய கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும். இப்ப உதாரணமா the boy goes to school என்ற சென்டென்ஸை நான் கோஸ் என்பதை டஸ் பிளஸ் கோ என்று பிரித்தேன். இந்த சென்டென்ஸ்ல எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டின் வர்ற மாதிரி கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டஸ் பிளஸ் கோல உள்ள டஸ் தூக்கி இந்த பாய்க்கு முன்னாடி போட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் an எஸ் ஆர் நோ கொஸ்டின். The boy goes to school, does the boy go to school அப்படின்னு கேட்டேன்னா அதற்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் வர்ற மாதிரி கேள்வி ஆயிடும். So does plus go என்பதில் உள்ள does க்கு முன்னாடி போடுற the boy goes to school, does the boy go to school? Yes, the boy goes to school. No, the boy does not go to school. So yes or no question கேட்கவும் தெரியணும், பதில் சொல்லவும் தரணும். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, நாம இதை பத்தி அதிகமா பேசுவோம். எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து நாம் பார்ப்போம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது தெளிவுபட. இன்றைய தெளிவுபட பகுதியில் VAO தேர்வுக்கு தயாராவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்மிடம் உள்ள VAO போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சந்துரு அவர்களிடம் நேயர்கள் தங்களது கேள்விகளை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ்க்கான அந்த தேர்வை எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படி இத சொல்றதுக்கு முன்னாடி இந்த VAO தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வாட்டியும் அதிகமாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, உறுதியாக. ஏனென்றால் இதோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கறது 2 விஷயம். ஒன்னு எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 10வது முடிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் 10வது முடிச்சவங்க ஒவ்வொரு வருஷம் அதிகமாயிட்டே போறாங்க. ஒவ்வொரு வருடமும் 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அதிகமாகுது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த VAO தேர்வு மேல ஒரு ஆர்வம் இருக்குதான் செய்யுது. 10th ஸ்டாண்டர்ட் பேசிக் எலிஜிபிலிட்டி வச்சது ஒரு பெரிய காரணம். VAO அப்ளை பண்ண ஆஸ்பிரன்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயம் நான் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கரூரில் இருந்து பிரபாகர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரபாகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தமிழ்ல எந்த புக்கு பெஸ்டா இருக்கும்? ஒண்ணுங்க சார். ஓகேங்க.
அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து விஓ சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும்? இது 2 கொஸ்டின் இருக்குங்க சார். ஓகே, இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தமிழ்ல பாத்தீங்கன்னா டிடி பாசுன்னு சொல்லிட்டு துர்காதாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் படிப்போம் இங்கிலீஷ்ல. அதைவே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு சிறந்த புத்தகம் எதுவும் கிடையாது இந்திய அரசியலமைப்புக்கு. ஓகேங்களா? அடுத்து மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் அவங்க எக்ஸாமுக்கு வச்சிருக்காங்க. 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் பிளஸ் லாங்குவேஜ், இது மட்டும் ஒண்ணு. இது இல்லாம அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் வேற என்னென்னலாம் படிக்கணும்ங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து அமரேஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அமரேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த விஓக்கு வந்து விஓன்னு தனியா 25 மார்க் 20 மார்க் கேட்குங்க, அது என்னென்ன இதுல இருந்து வரும் சார்? அதாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேரிடர், அதாவது கிளாமிட்டி நடக்கிறப்போ அதுல ரோல் ஆஃப் விஏஓ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, பிளஸ் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து விஏஓட ரோல் என்னவா இருக்கும், அந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ஷன் வந்து விஏஓட ரோல் எப்படி இருக்கும். இந்த மாதிரி கிராம நிர்வாகத்தில் அடிப்படையாக இந்த நிர்வாக அதிகாரியினுடைய பங்களிப்பு என்ன, அது சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். இந்த பேசிக்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப அத பத்தியான தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா புக்ஸ் இருக்கா, இல்ல அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்லயே போய் கேட்டா நம்மளுக்கு ஏதாவது புக்ஸ் வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க? அப்போ அதுக்குன்னு தனியா மார்க்கெட்ல வந்து ஒரு சில புக்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க லாங்குவேஜுக்கும் புக் ஈஸியா கிடைச்சிரும், ஜிகே பார்ட்டுக்கும் கிடைச்சிரும். இந்த பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவா, அதாவது எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து இது வரைக்கும் இல்ல. அங்கங்க பிச்சு படிக்கலாம். அந்த மாதிரியான டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து டிஸ்கிரிப்டிவ் क्वेश्चंसா இருக்குமா, ஆப்ஜெக்டிவ் டைப்பா? இல்ல மேம், இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த விஏஓ எக்ஸாம் வந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்கறாங்க. இந்த 200 கேள்விகள் வந்து 100 கேள்வி பொது அறிவு, 100 கேள்வி வந்து மொழி, அதாவது தமிழோ ஆங்கிலமோ ஏதோ ஒன்று இல்லைன்னா. இந்த 200 கேள்விகளுமே பாத்தீங்கன்னா கொள்குறி வினாவை, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எதுவுமே கிடையாது. பெரம்பலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், செந்தில்குமார், அவரிடம் பேசலாம். செந்தில்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வயது வரம்பு வயது வரம்பு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு அனைவருக்குமே வந்து 21 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பொது பிரிவினராக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 30 வயது வரைக்கும், அதுவே இதர பிரிவுகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க 40 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுவும் நீங்க 10th மேல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிகிரி உதாரணத்துக்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சுட்டு 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உச்சபட்ச வயது வரம்பு எதுவுமே கிடையாது. பேசிக் எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து 10ஆம் வகுப்பா இருக்கு. அதுலயும் வயது வரம்பு அப்படின்னு பாக்கும்போது வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாங்க, அதுல 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தவங்களே ஜெனரல் கேட்டகரியில வந்தாங்கன்னா 30 வயது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன். அதே மாதிரி கோட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 40 வயது. இதே அவங்க டிகிரி படிச்சிருக்காங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க கோட்டான்னு சொல்றப்ப இது வந்து ரிசர்வேஷன் இருக்குங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது இல்லாம பெண்களுக்கு வந்து 3/4 இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுல வந்து மாற்றுத்திறனாளிக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% ரிசர்வேஷன் பத்தி நம்ம ஒன்றும் நிறைய பேசலாம். திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஜெயராஜ், அவரிடம் பேசலாம். ஜெயராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம் சார்ட்ட பேசுங்க. மேடம் சொல்லுங்க. சார் இப்ப விஓ எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்றதுக்கு சம் டிப்ஸ் சொல்லுங்க சார். ஈஸியா பாஸ் பண்ற டிப்ஸ்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா போட்டி வந்து ரொம்ப 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 கடுமையான போட்டி. ஏன்னா 10th தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறப்போ, எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சொல்றப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதுக்கு போட்டியோட தயாரா இருக்காங்க. இதுல என்னன்னா பொது அறிவு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்க லாங்குவேஜ் பார்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க. ஏன்னா அதுல 100 மார்க் அப்படிங்கறதுல இப்ப சமீப காலமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த லாங்குவேஜ்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து சற்று கடினமாக கேட்கப்படுகிறது. ஏன்னா ஜிகே வந்து 10th வரைக்கும் இருக்க சிலபஸ் அப்படின்னா எல்லாரும் படிச்சிடறாங்க. பட் இந்த லாங்குவேஜ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து கிராமர், இன்னொன்னு வந்து லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் லிட்டரரி ஒர்க்ஸ். இது 3 சேர்ந்துதான் அந்த லாங்குவேஜுக்கு 100 கேள்விகள் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த லாங்குவேஜுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா பரவாயில்ல. எல்லாருமே வந்து என்ன பண்றோம்னா அந்த பொது அறிவு பத்தியாவது அதிகமா யோசிக்கிறோம் ஒழிய லாங்குவேஜ் பத்தி அதிகமா யோசிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா
காம்படிஷன் வந்து எங்க உங்களுக்கு அதிகமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த லாங்குவேஜ் தான் நீங்க அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. தொடர்ந்து பேசலாம். கரூரில் இருந்து நந்தகுமார் காத்திருக்கிறார். நந்தகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. என்னோட கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு டிசேபிள் பர்சன். சொல்லுங்க. இப்ப வந்து என்னோட டிசேபிள் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கு. நான் வந்து விஓக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியுமா? 40% தான் சொல்லிருக்காங்க. என்ன இதுங்க? இவருடைய இது வந்து 80% இருக்கு. இவர் அப்ளை பண்ண முடியும். சரிங்க. அதுல ஆக்சுவலா உங்களோட அந்த நோட்டிபிகேஷன் வர்றப்போ ஒவ்வொரு டிசேபிள் பர்சனுக்கும் அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில டிசேபிளுக்கு வந்து 40% வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு சொல்லிருந்தேன். இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஜெனரலா சொல்லிட்டோம் 3% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குன்னு. இதுல வந்து நம்ம சொல்றோம் விஷுவலி இம்பேர்ட்னு சொல்றோம், ஹியரிங் இம்பேர்ட் தனியா இருக்குன்னு சொல்றோம், ஆர்த்தோபெடிக்கலி இம்பேர்ட் அவங்களுக்கும் தனியா இருக்குன்னு சொல்றோம். சோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சதவிகிதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த நோட்டிபிகேஷன் அவங்க பாக்கணும். அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அடுத்த ஒரு சில வாரங்களில் வந்து இந்த விஓ நோட்டிபிகேஷன் வரும். அந்த வெளியீடு வர்றப்போ அந்த கால் ஃபார் வர்றப்போ பாத்தீங்கன்னா நீங்க அதுலயே டீடைலா கொடுத்திருப்பாங்க. இணையதளம் வழியா நம்ம பாக்குறது வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ். பிரிண்ட் மீடியா அப்படின்னு பாக்கும்போது எந்தெந்த பேப்பர்ஸ்ல உங்களுக்கு ஆட் வரும், அதுக்கான நோட்டிபிகேஷன் பேப்பர்ல வரும், அது மூலமாவும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நீங்க அந்த 10th சிலபஸ் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதே மாதிரியே முக்கியமா அந்த சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம 10th வரைக்கும் அப்படின்னு பாக்கும்போது வேகான ஒரு சிலபஸா தான் இருக்கும். நம்ம என்னதான் நம்ம படிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாத்தையும் திருப்பி படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம படிச்சுட்டு வெளில வந்த விஷயமா இருந்தாலும் எப்படி ஒரு ப்ராப்பரான பிளானிங் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணா ஈஸியா அதுல படிச்சு முடிக்க முடியும். நீங்க இதுக்கு உண்டான உழைப்பு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 மாதம் சற்று கடினமான உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால பாஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் எக்ஸாம்ங்கிறது நத்திங் பட் ரீஸ்கூலிங். நீங்க ஸ்கூல்ல படிச்சு திருப்பி படிக்க போறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு என்னன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து 6வது இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். என்னன்னா நம்ம 6வது புக்கை திருப்பி எடுத்து படிக்கணுமா, ஒரு 8வது 9வதுல இருந்து ஆரம்பிச்சா பத்தாது அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா நீங்க 6வது இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அடிப்படையில் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு மேலதான் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க ஆட் பண்ணிட்டே போக முடியும். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கிடையாது. பட் இந்திய பொருளாதாரத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுல இருந்து அடிப்படை கேள்விகள் வந்து ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்கலாம், ஒரு 8 கேள்விகள் கேட்கலாம். அதனால நீங்க எதெல்லாம் இது படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் பிளாக் இல்லாம எல்லாமே படிக்கணும். ஆனா அதுவே வந்து சற்று என்ன சொல்றது கொஞ்சம் ரேஷனலா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். கிருஷ்ணன் என்கிற நேயர் காத்திருக்கிறார். கரூர்ல இருந்து அவரிடம் பேசலாம். கிருஷ்ணன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. கரூர் நாங்க கலப்பு திருமண கோட்டாவில் விஓக்கு இடஒதுக்கீடு இருக்கோம். சரியா? எப்படிங்க? கலப்பு திருமண கோட்டாவுக்காக கலப்பு திருமணம் செஞ்சிருக்க நாங்க. சரிங்க. இதுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இல்ல? அதுக்கு மாதிரி ஒதுக்கீடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வேணா பாக்கலாம். ஏன்னா அதை பத்தி எனக்கு தெளிவான ஒரு எண்ணம் இல்லை. இப்ப நீங்க வந்து இந்த சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பத்தி சொல்லும் போது சொல்லிருந்தீங்க ப்ராப்பர் பிளானிங், அதுவும் 3 மாசம் கடின உழைப்பு இருந்தா போதும் இதை ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு காலருக்கு நீங்க சொல்லும் போது சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி லாங்குவேஜ் பேப்பரை வந்து யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜிகே இதுலதான் ஒரு பெரிய கவனம் செலுத்துறாங்களே ஒழிய லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தா அவங்களால நல்ல மார்க் அதுல ஸ்கோர் பண்ண முடியும்? முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எந்த பேப்பர்ல இருக்குங்கிறத முதல்ல அவங்க அனலைஸ் பண்றதை எப்படி அவங்க பண்ண முடியும்? இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேடம் என்னன்னா யாரு வந்து இதுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறாங்களோ அவங்கதான் வந்து இதுல பாஸ் பண்ண முடியும். இப்போ லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு எப்படின்னா லிட்ரேச்சர் இருக்கும், பிளஸ் வந்து கிராமர் இருக்கும். இப்போ கிராமர் வந்து மொத்தம் 20 டைப்ஸ் ஆஃப் கிராமர் வந்து கேட்கறாங்க. இந்த 20 டைப்ஸ்க்கும் நீங்க எக்ஸ்டென்சிவா நீங்க கொஞ்சம், ஏன்னா இதுல கிராமர்லாம் வந்து படிக்கிறத விட நீங்க அதாவது வந்து பழகணும். இலக்கணங்கிறது வந்து நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏரியால இருந்து அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி லிட்ரரி ஒர்க் அப்படின்னா அதாவது முக்கியமான தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல வந்து யாரெல்லாம் முக்கியமான படைப்பாளிகள் யாரு, அதாவது சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாராவது முக்கியமான படைப்பாளிகள், அவங்களோட எழுத்து வந்து எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பாதிப்பு கொண்டு வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய அடிப்படை விஷயங்கள், அதாவது இலக்கியம் சார்ந்த அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக போயிட்டு நம்ம எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் புக்கோ இல்ல வந்து எம்ஃபில் புக்கோ எடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடிப்படையான தமிழ் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களே அதுக்கே போதும். இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் பேசிக் புக்ஸே போதும், அதுக்கு மேல அது தேவையில்லை. அதே மாதிரி நீங்க அந்த இலக்கணத்தை, அதாவது என்னன்னா எல்லாருமே எக்ஸாம் எழுதுற எல்லாத்தினாலேயும் வந்து லாங்குவேஜ்ல வந்து ஒரு 70 மார்க் அப்படிங்கிறது எடுக்க முடியும்.
அந்த உதாரணத்துக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 80 இருக்கு அப்படின்னா அந்த 10 மார்க்குக்கு உண்டான எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் மட்டும் தான் நீங்க அந்த 3 மாசத்துல போடுற மாதிரி. இப்ப நம்மளுடைய அந்த ஜிகே அப்படின்னு பாக்கும்போது நம்மளோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். என்ன அதுக்குன்னு தனி புக்ஸ் இருக்கா? அந்த புக்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கடந்த 6 மாதத்துல நடந்த விஷயங்கள் இல்லைன்னா கடந்த 1 வருடங்கள்ல நடந்த அஃபேர்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த புக்ல இருந்து பத்துமா? இல்லைன்னா நம்ம டெய்லி பேப்பர்ஸ் மேகசின்ஸ் வந்து கோ த்ரூ பண்றது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்குமா? அதாவது வந்து நீங்க தினந்தோறும் இந்த செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் நல்லது. ஆனா அதுவே வந்து நான் எப்பவாவது ஒரு கத்த நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படிங்கிறதா நீங்க பெட்டர் வந்து 1 இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிப்பா வந்து 12 மாதத்திற்கு உண்டான அந்த நிகழ்வுகள் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 இயர் நீங்க இருந்தாலும் படிக்கிற ஒரு பழக்கமும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி ஏதோ மேகசின்ஸ், ஏன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ மேகசின்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. சோ அதுல ஏதோ உங்களுக்கு எது நீங்க பெஸ்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த மேகசின் வாங்கிட்டு 1 இயர் நீங்க தரவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். செல்வம் என்கிற நேயர் காத்திருக்கிறார் வேளச்சேரியிலிருந்து, அவரிடம் பேசலாம். செல்வம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. இப்போ வந்து நான் +2 படிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ அந்த மார்க் இது ரேங்க் போடும் போல எல்லாத்துக்கும் ஒரே தான் பாப்பாங்களா இல்ல டிகிரி படிச்சிருந்தா அந்த மாதிரி தான் பாப்பாங்க? அதாவது வந்து மார்க் வந்து நீங்க என்ன மார்க் எடுக்கீங்களோ அதப்படி தான் போடுவாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ங்கிறது வந்து உள்ள என்ட்ரிக்கு தான். சரிங்களா? அங்க நீங்க எக்ஸாம்ல போயிட்டு இல்ல எனக்கு அதான் சந்தேகம், டிகிரி படிச்சிருந்தா ரேங்க் அதிகமா போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது கேள்வியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான் கேட்கறாங்க. டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு கேள்வியும் 10வது படிச்சவங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்க போறது இல்ல. அதனால வந்து இப்ப 10வது படிச்சிருக்க வந்து 200க்கு 160 எடுத்திருக்காரு, நீங்க 150 எடுத்திருக்கீங்க, ஆனா நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. கேள்விங்கிறது எக்ஸாம்ல எல்லாருக்கும் பொதுவான கேள்வி. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால தான் இந்த டிகிரி நீங்க அதிகமா படிச்சிருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒழிய இதுல நாலேஜ் வைஸ் டெஸ்ட் பண்றப்போ அவங்க சமமான ஒரு விஷயங்கள் தான் நடக்குது. கோவையில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் சவிதா, அவரிடம் பேசலாம். சவிதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு? மேடம் வணக்கம் மேடம், சவிதா மேடம். வணக்கம் சார். பாஸ் மார்க் எவ்வளவு சார்? என்னங்க பாஸ் மார்க்? மார்க் எவ்வளவு சார்? அவங்க 19 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 90 மார்க் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க. அது ஒரு கேள்விக்கு வந்து 1.5 மார்க் கொடுக்குறாங்க, 1.5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 300 மார்க். அதுல நீங்க 90 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் அதான் கட் ஆஃப் மார்க்கா வச்சிருக்காங்க. வகையில் தேனியில் இருந்து அமுதவல்லி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அமுதவல்லி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. அமுதவல்லி வணக்கம் சார். இப்ப இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்குன்னு இப்ப தனியா இந்த சிலபஸ் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் வந்து இனஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருக்கு. இதே ப்ரிப்பரேஷன் வேற எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவது 10th வரைக்கும் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் தான். இதுக்கு மேல அப்படின்னா இப்போ 12th லெவல் அப்படின்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி எல்லாம் போலாம். 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ரொம்ப பிளஸ் இந்த குரூப் 4 பாத்தீங்கன்னா 10th லெவல் தான் வச்சிருக்காங்க. அதாவது கிளரிக்கல் கேடர் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவன் இந்த கிளரிக்கல் கேடர்ல இருக்க அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் ஓவர்லேஸ் அவங்களால அதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் தான் ரெண்டுத்துக்குமே கலந்து இருக்கு. மதுரையில் இருந்து ரவிக்குமார் என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரவிக்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் அதாவது பாத்தீங்கன்னா மேடம் இப்போ வந்து நமக்கு விஓ சம்பந்தம் 25 கொஸ்டின் இருக்கு மேடம். அந்த கொஸ்டின் நம்ம எங்க இருந்து மேடம் எடுத்து படிக்கிறது? அதான் இப்ப விஓ சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை அதாவது பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு புத்தகமும் எங்கேயுமே கிடையாதுங்க மார்க்கெட்ல. நிறைய பிரைவேட் பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் அந்த ஒரு அது சம்பந்தமா அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வந்து புக்கா தொகுத்து வழங்கியிருக்காங்க. சோ அதுல வந்து நீங்க எது பெஸ்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை தான் வாங்கி படிக்கணும். இப்ப இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கான எக்ஸாம் எழுதி அவங்க வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்க, அவங்களுக்கான அந்த ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேடருக்கு அவங்க அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கா? இல்லைங்க மேம், அதாவது வந்து ஒரே ஒரு இதுதான். இதுல இருந்து அடுத்த லெவல் போற மாதிரியான எக்ஸாம்ஸ் கிடையாது. அதாவது இதுதான் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதாவது நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும். பட் என்னன்னா நீங்க தமிழ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நீங்க லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு தமிழ் எக்ஸாம் வைப்பாங்க, அதில் நீங்க பாஸ் பண்ற மாதிரி. தமிழ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணலாம். தமிழக கிராமத்தில் நீங்க வேலை பார்க்கணும் கண்டிப்பா அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கும். முக்கியமான சில விஷயங்கள் வந்து இந்த விஏஓ எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றவங்க லாக்கிங்கா இருக்காங்க அப்படின்னா நீங்க ட்ரெயின் பண்ற கேண்டிடேட்ஸ்ல என்ன ஒரு விஷயம் அவங்க கிட்ட லாக்கிங்கா இருக்கு?
கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அவங்க ரொம்பவே லேக்கிங் ஆகும். மற்றதெல்லாம் அவங்க படிச்சிடறாங்க. ஏன்னா ஸ்டேட் போர்ட் புக் அப்படிங்கிறப்போ வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்கிறது இல்லை. இதே 11th 12th சயின்ஸ் படிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் படிக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இருக்கிறது இல்லை. அவங்க எங்க லேக் ஆகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து லாங்குவேஜ் பார்ட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதாவது என்னன்னா அது வந்து நிறைய இருக்குங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. அதுல நீங்க எதை கேள்வியா கேட்பாங்க, இப்ப ஜிகே பார்ட்னா அதாவது ஹிஸ்டரியோ இல்ல ஜியோகிராபியோ இல்ல பாலிட்டி எக்கனாமிக்ஸ். மன்னிக்கவும் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்திருக்கிறார். விசாகப்பட்டினத்திலிருந்து துர்காதேவி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். துர்காதேவி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? மேடம் வணக்கம் மேடம். இந்த ஜிகேல 100 கொஸ்டின் இருக்குங்களா, அதுல புவியியல், இந்திய வரலாறு இதெல்லாம் எவ்வளவு மார்க் மேடம் இருக்கும்? நிச்சயமா ஒரு டாபிக்கும் எவ்வளவு மார்க் அலோகேட் ஆகுதுங்கிற மாதிரி. அதாவது வந்து அறிவியலுக்கு நீங்க முதல் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அறிவியல், வரலாறு ரெண்டுக்குமே வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மற்றும் புவியியல், இந்த இதுக்கு நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்திய பொருளாதாரம், இந்த அதாவது கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பிளஸ் பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மென்டல் எபிலிட்டி, அதாவது அந்த அறிவுத்திறன், அறிவு கூர்மை பயிற்சின்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட் மட்டும் நீங்க இந்த ஆர்டர்ல வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புதுக்கோட்டையிலிருந்து லட்சுமணன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லட்சுமணன் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வந்து எக்ஸாம்ல வந்து ஜெனரல் நாலேஜ் ஒரு மார்க் கொடுக்குறாங்க, அது வந்து எந்தெந்த பகுதியில இருந்து கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஜெனரல் நாலேஜ்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் ஜெனரல் நாலேஜ். குறிப்பிட்ட பகுதினா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஹிஸ்டரியோ இல்ல சயின்ஸோ இல்ல எக்கனாமிக்ஸோ பேர் வச்சிருப்பாங்க. பொது அறிவு அப்படிங்கிறது எல்லா பத்தி நீ தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு ஜிகேவா இருக்கலாம், இல்ல இந்தியா பத்தி ஜிகேவா இருக்கலாம், இல்ல வேர்ல்டு பத்தி இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் வந்து அதாவது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், பிளஸ் பொது அறிவு, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்டாவும் கேட்கலாம். அண்டர் தி சன் என்ன क्वेश्चन வேணாலும் நம்மளுக்கு வரக்கூடிய பொது அறிவு சொல்றோம். மேபி இந்த ஒரு காரணத்தினாலயும் பொது அறிவு பார்ட் வந்து கிளியர் பண்றது வந்து கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா அதாவது எதை தின்ன பித்தம் தெரியுங்கிற மாதிரி, எதை படிச்சா சீக்கிரம் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும். எப்படின்னா இந்த பொது அறிவு பார்ட்டுக்கு தான் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க தான் அந்த பொது அறிவை பத்தி கொஞ்சம் அதிகமா பயப்படுறாங்க. இந்த விஏஓ எக்ஸாமுக்குன்னு தனியா அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போற கேண்டிடேட்ஸ் வந்து ஏன் வந்து வேக்னஸ் அதிகமா இருக்குன்னு நினைச்சு பயப்படணும்? அவங்களுக்கு நீங்க தான் வந்து ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்க போறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுதான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதே மாதிரி நிறைய மாக் டெஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்க. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு, அந்த ஒரு லேகிங் இருக்கு? இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பயத்துக்கு காரணம் வந்து காம்படிஷன். ஏன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போட்டியிடுறதுனால ஃபர்ஸ்ட் பயம் வந்து காம்படிஷனால. அதுக்கப்புறம் பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே பார்ட்ல வந்து நம்ம அதாவது வந்து இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த கேள்வி எல்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எந்த ஒரு போட்டி இன்வால்வ்மென்ட்டும் செல்ஃப் மோட்டிவேஷனும் இருந்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேமா, இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ல, ஏஜ் லிமிட், எல்லா கிரைட்டீரியாவும் பத்தி ரொம்ப தெளிவா விளக்கினீங்க. நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சார். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தம்பியுடன்.